வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். போலீஸ் படையின் புதிய தலைவராக டத்தோஸ்ரீ அயூப் கான். ஆருடங்கள் வலுக்கின்றன. பதவி ஓய்வு பெறவிருக்கும் தான் ஸ்ரீ ரசருடின் ஹுசேனுக்கு பதிலாக நாட்டின் புதிய போலீஸ் படை தலைவராக டத்தோஸ்ரீ அயூப் கான் நியமிக்கப்படவிருக்கிறார் என்று ஆருடம் கூறப்பட்டுள்ளது. 2 வருட ஒப்பந்தத்தில் சேவை நீட்டிக்கப்பட்டுள்ள தான் ஸ்ரீ ரசருடின் வரும் ஜூன் மாதம் பணி ஓய்வு பெறவிருக்கிறார். அவருக்கு பதிலாக நாட்டின் போலீஸ் படையின் முதல் நிலை பதவியான ஐஜிபி பொறுப்புக்கு போலீஸ் படையின் துணைத் தலைவரான டத்தோஸ்ரீ அயூப் கான் நியமிக்கப்படவிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. 62 வயதுடைய தான் ஸ்ரீ ரசருடின் இடத்தை 59 வயது அயூப் கான் நிரப்பவிருப்பதாக கூறப்படுகிறது. நோன்பு காலத்தில் பொது இடத்தில் உணவருந்தியதாக கூறி முஸ்லிம் அல்லாத ஓர் இளைஞரை கன்னத்தில் அறைந்த முதியவரிடம் போலீசார் விசாரணை நடத்தி வருவதாக ஜொஹர் மாநில போலீஸ் தலைவர் கமிஷனர் டத்தோ குமார் முத்துவேல் தெரிவித்தார். இந்த தாக்குதல் சம்பவத்தில் ஈடுபட்ட முதியவரிடம் போலீசார் நேற்று விசாரணை நடத்தியுள்ளனர். அதேவேளையில் இந்த சம்பவத்தை நேரில் பார்த்த அந்த முதியவரின் மகன் மற்றும் சில சாட்சிகளிடமும் போலீசார் வாக்குமூலம் பதிவு செய்துள்ளதாக டத்தோ குமார் குறிப்பிட்டார். ஜொஹர் பாருவில் உள்ள ஒரு பேரங்காடி மையத்தின் உணவகத்தில் நிகழ்ந்ததாக கூறப்படும் இச்சம்பவம் தொடர்பாக காணொளி தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. இதுகுறித்து புகார் செய்த சீன ஆடவரின் வாக்குமூலத்தையும் போலீசார் பதிவு செய்துள்ளனர். அந்த ஆடவர் மருத்துவ பரிசோதனைக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக இன்று ஜொஹர் இஸ்கண்டா புத்ரி போலீஸ் நிலையத்தில் நடைபெற்ற செய்தியாளர்கள் கூட்டத்தில் கமிஷனர் டத்தோ குமார் தெரிவித்தார். விசாரணை முடிவடைந்ததும் வரும் வெள்ளிக்கிழமை விசாரணை அறிக்கை மற்றும் உரிய நடவடிக்கைக்காக துணை பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அலுவலகத்திற்கு அனுப்பி வைக்கப்படும் என்று அவர் குறிப்பிட்டார். நம்பிக்கை மோசடி குற்றத்திற்காக 7 ஆண்டு சிறை, 2 பிரம்படி தண்டனை மற்றும் 10 மில்லியன் ரிங்கிட் அபராதம் விதிக்கப்பட்டுள்ள முன்னாள் இளைஞர் விளையாட்டுத்துறை அமைச்சரும் முவார் எம்பியுமான ஷைட் சடிக் அப்துல் ரஹ்மான் தனக்கு எதிரான தண்டனையை ரத்து செய்ய கோரி செய்து கொண்ட மேல்முறையீடு நாளை புதன்கிழமை புத்ரஜயா அப்பீல் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வருகிறது. மலேசியாவில் மிக சிறு வயதில் நாடாளுமன்ற உறுப்பினராக ஆன பெருமையை பதிவு செய்தவரான 33 வயதுடைய ஷைட் சடிக் நம்பிக்கை மோசடி மற்றும் சட்டவிரோத பணமாற்றம் தொடர்பில் கோலாலம்பூர் உயர் நீதிமன்றம் கடந்த 2023 ஆண்டு நவம்பர் 9 விதித்துள்ள தண்டனையை ரத்து செய்ய வேண்டும் என்று தனது மேல்முறையீட்டு மனுவில் கேட்டுக் கொண்டுள்ளார். தனக்கு எதிரான தண்டனையை ரத்து செய்வதில் ஷைட் சடிக் தோல்வி அடைவாரேயானால் அத்தீர்ப்பை எதிர்த்து அவர் மேல்முறையீடு செய்வதற்கு கூட்டரசு நீதிமன்றத்தில் அவருக்கு இன்னும் ஒரு வாய்ப்பு மட்டுமே உள்ளது. இம்மாதம் முற்பகுதியில் 31 கிலோ எடை கொண்ட பல வகையான போதைப்பொருளை கடத்தியதாக தூக்கு தண்டனை விதிக்க வகை செய்யும் சட்டத்தின் கீழ் ஒரு பெண் உட்பட 4 இன்று ஜொஹர் பாரு மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டனர். 32 வயது கே சதீஷ்குமார், 43 வயது பி லட்சுமணன், 18 வயது எஸ் பவத்ராஜ் மற்றும் 30 வயது சி லாவண்யா என்ற அந்த 4 மஜிஸ்ட்ரேட் அத்திஃபா அசீமா வஹாப் முன்னிலையில் நிறுத்தப்பட்டு குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்டது. இவ்வழக்கு தூக்கு தண்டனை விதிக்க வகை செய்யும் அபாயகர போதைப்பொருள் சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்டதால் சதீஷ்குமார், லட்சுமணன், பவத்ராஜ் மற்றும் லாவண்யா ஆகிய 4 எந்த ஒரு வாக்குமூலமும் பதிவு செய்யப்படவில்லை. இவ்வழக்கு ஜொஹர் பாரு உயர் நீதிமன்றத்திற்கு மாற்றப்படுகிறது. கடந்த மார்ச் 5 பின்னிரவு 12:15 மணியளவில் ஜொஹர் திப்ராவ் ஜலான் திப்ராவ் 1 உள்ள ஒரு அபார்ட்மெண்ட் வீட்டில் இந்த 4 போதைப்பொருளை கடத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளனர். கிடாஹ் மாநிலத்தில் உள்ள பல்கலைக்கழகத்தில் 19 வயது மாணவி ஒருவரை கத்தியால் குத்தி காயப்படுத்திய இளைஞர் ஒருவர் விசாரணைக்கு ஏதுவாக 6 நாட்களுக்கு தடுப்பு காவலில் வைப்பதற்கு நீதிமன்றம் ஆணை பிறப்பித்தது. நேற்று காலையில் பல்கலைக்கழக வளாகத்தில் நிகழ்ந்த இச்சம்பவத்தில் கடுங்காயங்களுக்கு ஆளான அந்த மாணவி தற்போது சுல்தான் அப்துல் ஹலீம் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார்.
அந்த மாணவியுடன் கத்தி முனையில் போராடிய 19 வயதுடைய அந்த இளைஞரும் காயமுற்றார். அவரும் அதே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இன்று காலையில் சுல்தான் அப்துல் ஹலீம் மருத்துவமனைக்கு வரவழைக்கப்பட்ட மஜிஸ்ட்ரேட் எம் கலையரசி தீவிர சிகிச்சை பெற்று வரும் அந்த இளைஞரை தடுப்பு காவலில் வைப்பதற்கு அனுமதி அளித்தார். சம்பந்தப்பட்ட இளைஞர் அந்த மாணவியின் முன்னாள் காதலன் என்று நம்பப்படுகிறது. தன்னுடனான காதல் தொடர்பை அந்த மாணவி முறித்துக் கொண்டதை தொடர்ந்து அந்த இளைஞர் இந்த தாக்குதல் சம்பவத்தில் ஈடுபட்டதாக நம்பப்படுகிறது. தென்னிந்திய திரைப்பட முன்னணி நடிகர்கள், நடிகைகள், இயக்குநர்கள், இசையமைப்பாளர்கள், பின்னணி பாடகர்கள், நகைச்சுவை நடிகர்கள் கலந்து கொண்டு விருது பெறும் நிகழ்வு பினாங்கு மாநிலத்தில் ஸ்பைஸ் அரீனாவில் ஏப்ரல் 5ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 5 மணிக்கு 17ஆம் ஆண்டு எடிசன் தமிழ் திரை விருதுகள் நடைபெறவுள்ளது. அந்நிகழ்வில் பார்வையாளர்களாக கலந்து கொண்டு நிகழ்ச்சியை கண்டுகளிக்க இன்றே முன்பதிவு செய்வீர். myticket.asia. My darlings, missed you all. தொடர்புக்கு 039760144 03860050196. லஞ்ச ஊழல் தொடர்பில் 8 குற்றச்சாட்டுகளை எதிர்நோக்கியிருந்த சாலை போக்குவரத்து இலாகாவான ஜேபிஜே அதிகாரி ஒருவருக்கு மலாக்கா ஐர்க்ரோ செஷன்ஸ் நீதிமன்றம் இன்று ஓராண்டு சிறை தண்டனை விதித்தது. அத்துடன் 80,000 ரிங்கிட் அபராதம் விதித்தது. 38 வயதான சே ஃபட்ஸ்லி இஸ்வான் சே ஜோஹாரி என்ற அந்த ஜேபிஜே அதிகாரி குற்றவாளி என்று உறுதி செய்யப்பட்டதை தொடர்ந்து நீதிபதி எலிசபெத் பயாவான் மேற்கண்ட தண்டனையை விதித்தார். அதிக எடையை சுமந்து வரும் குறிப்பிட்ட நிறுவனங்களின் லோரிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டாம் என்று கூறி இதர ஜேபிஜே அதிகாரிகளுக்கு 4,250 ரிங்கிட் லஞ்சம் கொடுத்ததாக அந்த ஜேபிஜே அதிகாரி குற்றம் சாட்டப்பட்டார். மலாக்கா தெங்காவில் கடந்த 2019ஆம் ஆண்டுக்கும் 2020ஆம் ஆண்டுக்கும் இடைப்பட்ட காலத்தில் இக்குற்றத்தை புரிந்ததாக அந்த அதிகாரி மீது குற்றம் சுமத்தப்பட்டது. அண்மையில் தேசிய பதிவு இலாக்காவினால் அம்பலப்படுத்தப்பட்ட மோசடி கும்பல் மூலம் தயாரிக்கப்பட்ட காலதாமதமாக பதிவு செய்யப்படும் பிறப்பு சான்றிதழ் மோசடி வேளையில் ஒவ்வொரு பிறப்புச் சான்றிதழும் தலா 10,000 ரிங்கிட் முதல் 50,000 ரிங்கிட் வரை விற்பனை செய்யப்பட்டுள்ளதாக நம்பப்படுகிறது. குழந்தைகளின் பிறப்புச் சான்றிதழ் குடியுரிமை இல்லாத பெற்றோர்கள் அல்லது குழந்தையை தத்தெடுக்க விரும்பும் பெற்றோர்களுக்கு அதிக விலைக்கு விற்பனை செய்யப்பட்டுள்ளது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. நகர்ப்புற புதுப்பித்தல் சட்டத்தை நிறுவுவதில் மத்திய அரசாங்கத்தின் முயற்சியை தாம் வரவேற்கும் அதே வேளையில் அந்த உத்தேச சட்ட மசோதாவை தாம் முழுமையாக ஆதரிப்பதாக பினாங்கு மாநில வீடமைப்பு மற்றும் சுற்றுச்சூழல் ஆட்சிக்குழு உறுப்பினர் டத்தோஸ்ரீ சுந்தர் ராஜு சோமு தெரிவித்துள்ளார். விரிவான மற்றும் ஆக்கப்பூர்வமான நகர்ப்புற புதுப்பித்தல் திட்டங்களை வெற்றிகரமாக செயல்படுத்துவதை உறுதி செய்வதில், குறிப்பாக 40 ஆண்டுகளுக்கும் மேலான பழைய குடியிருப்பு பகுதிகளை புதுப்பிப்பதிலும், சேதமடைந்த கட்டமைப்பு மற்றும் அது தொடர்பாக பல்வேறு சவால்களை எதிர்கொள்வதிலும் இந்த சட்டம் ஒரு முக்கியமான படியாகும் என்று டத்தோஸ்ரீ சுந்தர் ராஜு வர்ணித்தார். வீடமைப்பு மேம்பாடுகள் தொடர்பில் பினாங்கு மாநில அரசு நகர்ப்புற புதுப்பித்தல் அமலாக்க வழிகாட்டுதல்களை உருவாக்கியதன் மூலம் தொடக்கத்திலேயே இதற்கான பெரும் முயற்சியை எடுத்திருப்பதை டத்தோஸ்ரீ சுந்தர் ராஜு சுட்டிக்காட்டினார். குறிப்பாக 2022ஆம் ஆண்டு செப்டம்பர் 20ஆம் தேதி பினாங்கு மாநில திட்டமிடல் நடவடிக்கை குழு வாயிலாக இந்த நகர்ப்புற புதுப்பித்தல் அமலாக்க வழிகாட்டுதல்களை அங்கீகரித்துள்ளது. உண்மையிலேயே இந்த வழிகாட்டுதல்கள் கடந்த 2023ஆம் ஆண்டு நவம்பர் 2ஆம் தேதி கூடிய 81வது ஊராட்சி மன்றங்களுக்கான தேசிய மன்ற கூட்டத்தின் மூலம் நகர்ப்புற புதுப்பித்தல் வழிகாட்டுதல்கள் அறிவிக்கப்பட்டதன் வாயிலாக மத்திய அரசாங்கத்தின் அபரிமித ஆதரவை பெற்றது என்று டத்தோஸ்ரீ சுந்தர் ராஜு குறிப்பிட்டார்.
2025ஆம் ஆண்டின் முதல் காலாண்டின்படி பினாங்கில் மொத்தம் 6 நகர்ப்புற புதுப்பித்தல் முன்னோடி திட்டங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. இது ஏற்கனவே உள்ள 6837 குடியிருப்புகளை உள்ளடக்கியதாகும். இவற்றில் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்ட நகர்ப்புற புதுப்பித்தல் திட்டங்களில் மசூரி திட்டமும் ஒன்றாகும் என்று டத்துஸ்ரீ சுந்தர்ராஜு கூறினார். இது பினாங்கில் தற்போதுள்ள பழைய அடுக்குமாடி வீடமைப்புகளை முடிவுக்கு கொண்டுவரும் முதல் திட்டமாகும். நகர்ப்புற புதுப்பித்தல் திட்டத்தை சுமூகமாக அமல்படுத்தவும் மக்களுக்கு பெரும் நன்மைகளை கொண்டு வரவும் முடியும் என்பதை நிரூபிக்கும் வகையில் முதலாவது கட்ட கட்டுமான பணிகள் நடைபெற்று வருவதாக டத்துஸ்ரீ சுந்தர்ராஜு தெரிவித்தார். மசூரி நகர்ப்புற புதுப்பித்தல் திட்டம் பழைய மலிவு வீடுகளில் வசிக்கின்ற 300 குடும்பங்களுக்கு நல்ல விசாலமான மற்றும் வசதியான வீடுகளை வழங்குவதோடு மட்டுமல்லாமல் உள்ளூர் சமூகம் மிகவும் வசதியான மற்றும் நவீன வீடுகள் மூலம் மேம்பட்ட வாழ்க்கை தரத்தை அனுபவிப்பதற்கான வாய்ப்புகளையும் திறந்து விட்டுள்ளன என்பது பினாங்கில் நிரூபிக்கப்பட்டு வருவதாக டத்துஸ்ரீ சுந்தர்ராஜு தெரிவித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.